டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? அந்த துரவேலு இன்னும் வராம இருக்காரே. ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். வணக்கம்மா, இந்தம்மா டாக்குமெண்ட். துரவேலு, தப்பு பண்ணிட்டீங்க. என்ன துரவேலு இப்படி பண்ணிருக்கீங்க? ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? என்ன நீ என்னாச்சு? இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாரு. முட்டாள் மாதிரி நீயும் சொத்தை எடுத்து கொடுத்துட்ட. இவர் பெரிய அறிவாளி மாதிரி சொத்தை எல்லாம் அவர் பொண்ணு பேர்ல மாத்தி எழுதி வச்சிருக்காரு. யோ, யார் விட்டு சொத்தை யார் பேர்ல எழுதி வைக்கிறது? இப்படி ஒரு தப்பை எப்பயோ பண்ணிட்டு நான் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும் போதெல்லாம் இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திக்கிட்ட இருக்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பெரிய அறிவாளி. இப்படி ஒரு ஏமாத்து வேலை செஞ்சதுனால உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்னால ஒண்ணு பண்ண முடியாது. நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டீங்களே. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் சகவாசம் நல்ல சகவாசம் இல்லையே. இந்த ஆள் மட்டும் எப்படி நல்லவரா இருப்பார்னு நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இல்லம்மா, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த மாதிரி செஞ்சேன். இப்படிலாம் செஞ்சா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது. உங்களை நம்பின கௌதம்க்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? சபாஷ் சபாஷ் துரவேலு. யோ, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கில்லாடி வேலை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா? தமிழ்ச்செல்வி, வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கை வச்ச மாதிரி உன் தலையிலேயே கை வச்சுட்டானா? இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தானுன்னு ஆசைப்பட்டவ நீ. உன் ஆசையில மண்டம் போட்டு மாப்பிள்ளை தலையில கல்ல போட்டு இந்த பொண்ணு தலையில கிரீடத்தை ஏத்திட்டான். சபாஷ் துரவேலு, சபாஷ். இவன் ரொம்ப குசும்பு பிடிச்சவன். இந்த மாதிரி ஏமாத்துவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்படி ஒரு சுமத்தாங்கி கல்ல கொண்டு வந்து இங்க நடு வீட்டுல நட்டுட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட்டேங்க அப்பா. துரவேலு, முள்ளு செடிக்கே நீ வேலிய போட்டுட்டயா. இனிமேல் உன்னை யாரும் அசைக்க முடியாது. மாப்பிள, இனிமேல் இந்த பொண்ணை விரட்டி அடிச்சாலும் இல்ல இந்த பொண்ணு தானே செத்துட்டாலும் இந்த சொத்து உனக்கு கிடைக்காது. அநாத ஆசிரமத்துக்கு தான் போகும். தெளிவுனா தெளிவு, அப்படி ஒரு தெளிவு. துரவேலு, நீ மாப்பிள்ளைக்கு மட்டும் துரோகம் பண்ணலையா, அவங்க அப்பா ரத்தனவேலுக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிருக்க. மாப்பிள்ள, இதுக்கு மேலேயே இந்த கல்யாணம் நடக்கணுமா? இவளை பேசாம இந்த வீட்டு வேலைக்காரியா ஆக்கிடு. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடு. முடியலன்னா சொல்லுங்க, நானே தள்ளிடுறேன். வாயா. நிமிஷம் அண்ணே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். இல்ல கௌதம், இதுல நான் முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. உன் சொத்து உன் வாழ்க்கை, நீதான் முடிவெடுக்கணும். மாப்பிள, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் முடிவு என்ன வேண்டி கிடைக்க முடிவு? நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, உங்க முடிவை நான் கேட்கல. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க.
நீ ஒரு 5 நிமிஷம் கீதா கிட்ட தனியா பேசணும். சரி, பேசிட்டு வா. அட பாவி, மறுபடியும் நல்ல பாம்புக்கு பால் ஊத்த போறானா? சாரி மாமா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு முதலே தெரிஞ்சுதான் அப்பா செஞ்ச துரோகத்தை உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். செஞ்ச ஏமாத்து வேலை தெரிஞ்சா மாமா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்தையா இருக்கேன்னு தானே நினைப்பாரு. கடவுளே, மாமா கிட்ட நடந்த உண்மையில நான் சொல்ல போறேன். அவர் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் சரி, வெளியே போன துரத்தை அடிச்சாலும் சரி, நான் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். கீதா, கீதா, உட்காரு. 2-3 நாளா உன்னை நான் கவனிக்கிறேன். நீ இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி இருக்க. என்னாச்சு கீதா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லலைன்னா என் தலையே வெடிச்சிடும். அப்படிதான் மாமா, ஒரு விஷயத்த சொல்ல முடியாம தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எந்த விஷயமா இருந்தாலும் யார் என்ன செஞ்சிருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. சண்முகநாதன் அங்கிள் உங்களை ஏமாத்திட்டாருன்னு நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்க, அதே மாதிரி தப்ப இப்ப எங்க அப்பாவும் செஞ்சிட்டு இருக்காரு மாமா. உங்களுக்கு எதிராக நடந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டப்ப நான் எப்படி தவியா தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? நீங்க எப்படி தாங்கிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல தாங்க முடியாத இழப்பு ஒரு மனுஷனோட மரணம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்ம கைக்குள்ள அடக்கம்தான். நீ நினைக்கிற மாதிரி நானும் ரொம்ப சாதாரண மனுஷன்தான். பல பேரால பல நேரத்துல பல சோதனைகளை சந்திச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் தான் நான். எந்த விதமான சோதனையா இருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்கு. இங்க பாரு கீதா, உங்க அப்பாவே கெடுதல் செஞ்சுட்டதா சொல்ற பாரு. உன் நல்ல மனசு யாருக்குமே வராது. உங்க அப்பா எனக்கு என்ன துரோகம் செஞ்சார்னு தைரியமா சொல்லு. மாமா, நீங்க டாக்குமெண்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல வந்து கீதா, உங்க அப்பா கிட்ட நீங்க என் மாமனார் இல்ல அப்பா மாதிரின்னு சொன்ன. ஆனா அவரு என்ன மக மாதிரி பார்க்காம எதிரி மாதிரி பார்க்கறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு கீதா. ஆனா ஒண்ணு, என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பேர்ல மாத்திக்காம உன் பேர்ல மாத்தி வச்சிருக்காரு பாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா மாமா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் அப்பா செஞ்ச இந்த துரோகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்ன நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு ஒதுக்கிடாதீங்க. இல்ல கீதா, நான் உன்னை தப்பாவே நினைக்கல. நீ என்கிட்ட உண்மையா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ நினைச்சிருந்தா நம்ம கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யலையே. உன் வாழ்க்கையே பறி போனாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்ட பாரு. உன் நல்ல மனசையும் நேர்மையும் நான் பாராட்டியே ஆகணும். என்ன வெறுத்து ஒதுக்கிட மாட்டீங்களே மாமா? என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிட்ட நீ இப்படி கேட்கறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரியாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு என்கிட்ட உண்மையை சொன்ன பாரு. இது ஒன்னே போதும் நீ எனக்கு மனைவியா வர்றதுக்கு.
ஆனா ஒண்ணு கீதா, உங்க அப்பா செஞ்ச விஷயம் நம்ம கல்யாணம் வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம். நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். முக்கியமா சண்முகநாதன் மாமா கிட்டையும் தமிழ்ச்செல்வி அண்ணி கிட்டையும். என்ன புரியுதா? இல்ல மாமா, இனிமே நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, இப்பவும் சொல்றேன், அப்பா செஞ்சது துரோகம்தான். உங்க சொத்தை எந்த விதத்துல திருப்பி கொடுத்தா உங்க சொத்தா மாறும்னு சொல்லுங்க. சத்தியமா மனப்பூர்வமா நான் மாத்தி கொடுக்கறேன். எனக்கு உங்க மனசுல இடம் வேணுமே ஒழிய உங்க சொத்துல இல்ல. நீங்க என்ன முடிவு செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான் மாமா. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா இருந்து உங்களுக்கும் நிக்கிதாவுக்கும் சேவை செய்யற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல மாமா. நீங்க தான் முடிவெடுக்கணும். சரி வா. தாத்தா, அண்ணி, என்ன கௌதம், என்ன முடிவெடுத்திருக்க? என்ன தமிழ் நீனு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இதுல முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த கல்யாணம் நடக்காது. இவ்வளவு மனைவியை ஏத்துக்க கூடாது. தாத்தா வேண்டாம் தாத்தா. டேய், நீ வாய மூடு. இப்படி ஒரு குடும்பம் நடக்கிறதுக்கு காரணமே நீந்தா. சித்தியா சித்தி, ஒன்னும் தெரியாத குழந்தைய கையில போட்டு இவ என்ன ஆட்டம் போட்டா. இவ்வளவு உங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ள குடும்பத்தையே நாசப்படுத்திட்டாங்க. மாப்பிள்ள சொல்லுங்க, அப்பனையும் பொண்ணையும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம். மிஸ்டர் சண்முகநாதன், உங்க நாடகம் போர் அடிச்சு போச்சு. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான். அந்த கதையா இருக்கு உங்க கதை. என் பொண்ணை பார்த்து காரணம் நீதான்னு சொன்னியே. காரணம் அவ இல்ல, நீதான். கௌதம் சொத்தை வாங்கி நீ கை மாத்தி விட்டதுனால தானே இன்னைக்கு கை நழுவி போயிடுச்சு. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இப்ப ஒன்னும் தெரியாதவன் மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்க. உண்மையான அன்பு, உண்மையான பாசம் என்னன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா இல்ல, நிழல் பட்டாலே தெரிஞ்சுக்குவோம். இந்த விஷயத்துல பேச வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது எல்லாமே கௌதம் தான். அதனால உங்க வாயை கொஞ்சம் மூடிட்டு கௌதம பேச விடுங்க. பேசிட்டோம். கீதாவோட அப்பா செஞ்ச தப்புக்கு கீதா என்ன பண்ணுவா? நீ உண்மையான அன்பு என்னன்னு நான் கீதாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவளால அன்பு மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர துரோகத்தை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் இந்த வீட்டு வேலைக்காரியாவது இருக்குன்னு சொல்றவள என்னால எப்படி என்னை விரட்ட முடியும்? எனக்காகவும் நிக்கிதாக்காகவும் கல்யாணம் ஆகாமலேயே இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கா. 4 பேர் 4 விதமா பேசியிருந்தாலும் என் அன்புக்காக மட்டும் காத்துக்கிட்டு இருந்தவ கீதா. இவள் அனுப்பிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம் செஞ்சவன் ஆயிடுவான். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் மேல உண்மையான பாசமும் காதலும் வச்சிருக்கா. நீ இவ எந்த தப்பும் செய்யாதப்ப எதுக்கு இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்? அதனால சொல்லு கௌதம், என்ன முடிவெடுத்திருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, நம்ம கிளம்பலாம். நீ மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம். அப்பா செஞ்ச தப்புக்காக எங்க நீ கீதாவை தண்டிச்சிருவியோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன். மாப்பிள்ள, நீங்கெல்லாம் என் வீட்டு குலதெய்வங்க. நான் செஞ்ச தப்ப மறந்துட்டு என் பொண்ணை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. வாங்க போலாம். போ. உன்ன மாதிரி முட்டா பயல்க இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். கல்யாணம் பண்ணி வைக்கவா போற? உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்க போற.
கல்யாணம் நடந்ததுக்கும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கும் நீங்க தான் காரணம். என் ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏ இல்லம்மா, அப்படி ஒரு தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு கடவுளை விட முக்கியமானவரு மாமாதான். முதல்ல நீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அவர் ஆசீர்வாதம் கிடைச்சா நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. போங்க. கீதா, இது வீடு இல்ல, கோயில். மாமாதான் கடவுள். கோயிலுக்கும் கடவுளுக்கும் உன்னால எந்த களங்கமும் வரக்கூடாது. கோயிலை சுத்தப்படுத்தலைனாலும் அழுக்குப்படாம பாத்துக்கோ. இந்த வீட்ல மாமாவோட ஆசீர்வாதம் இருந்தும் பல பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்ல நல்ல சக்தியை விட கெட்ட சக்தி அதிகமா குடியிருக்குன்னு தானே அர்த்தம். கீதா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நமக்கு வர கெடுதலை நாம தான் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் வந்துடும். கௌதம் ரொம்ப நல்லவரு. பல பிரச்சனைகள் இருந்தும் உன்னை கைவிடாம இருக்காருன்னா நீ அவருக்கு என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை விட அதிகமா தான் செய்யணும். எந்த குறையும் இல்லாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா வாழ்வீங்க. அக்கா, எனக்கு அம்மா இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. ஆனா எல்லாம் சேர்ந்து சொந்தமா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்களோட ஆசீர்வாதமும் அரவணைப்பும் எங்களுக்கு இருந்தா நாங்க எப்பவும் நல்லா இருப்போம். நிக்கிதா, இங்க வா. என்ன சித்தி? இவ உங்களை வெறுக்கலாம், பேசாம இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணமும் இவகிட்டயும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கக்கா. இவ உங்க கூட வருவா, பேசுவா, உங்களை அம்மான்னு கூப்பிடுவா. ஏன் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்த பல கெட்ட சக்திகள் பேசினதையும் கேட்டா, நடக்கணும்னு நீங்க பேசினதையும் கேட்டா. இதனால அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு அவ மனசுல பட்டிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்ல நம்ம நல்லா வாழலாம்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் கீதா. கௌதம் ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது அவர் மேல இன்னும் மரியாதை அதிகமாகுது. கௌதம், நம்ம வீட்ல 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சிருக்கலாம். அதுக்கான பாவத்தை அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இருந்தாலும் நீங்க 2 பேரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வேண்டாம் நீ. இதோ நிக்கிறாரு, இவர் ஒரு நம்பிக்கை துரோகி. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நாங்க நல்லா இருக்க மாட்டோம். இந்த ஆள் முகத்துல முழிக்கிறது கூட நான் விரும்பல. அதே மாதிரி எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது சாபம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வராம இருந்தாரே, அவர்கிட்ட போய் நான் எதுக்கு நீ ஆசீர்வாதம் வாங்கணும்? இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கவே பிடிக்கல நீ. மாமா, அக்கா சொல்றதுக்கு மறுப்பு சொல்லாதீங்க. நமக்கு பிடிக்கலனாலும் அக்காவுக்காக நம்ம செஞ்சே ஆகணும். வாங்க மாமா, ஆசீர்வாதம் வாங்கலாம். பெத்த அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அக்கா சொன்னதுக்காக நாங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாம்மா, உங்களை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்லம்மா. இருந்தாலும் ஆண்டவன் அருளால நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மாடி, உங்ககிட்ட இருக்கிற பெருந்தன்மையும் தகுதியும் எந்த பெரிய மனுஷங்கிட்டையும் நான் பார்க்கலம்மா. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கிட்ட நான் பழகலம்மா. அதனால தான் என் தலையெழுத்தே மாறி போச்சு. கெட்ட புத்தியும் வந்துடுச்சு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கம்னு சொல்ற மாதிரி உன் நல்ல மனசு, உன் நல்ல செயலை பார்த்து நானும் இனிமேல் நல்ல மனுஷன் வாழ முயற்சி பண்றேம்மா. நான் மாப்பிள்ளைக்கு செஞ்சது பெரிய நம்பிக்கை துரோகம்மா. எல்லாரும் என்னை மன்னிச்சு என்னை கூப்பிட்டா நான் திரும்ப உங்க வீட்டு பக்கம் வருவேன். இல்லைன்னா இந்த பக்கம்
நான் செஞ்ச தப்புக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் வரேம்மா. வாங்க மாமா, மேல போய் சண்முகநாதன் அங்கிள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். போ. அங்கிள், ம்? சரி வா நம்ம போலாம். இருங்க மாமா, நாம ஆசீர்வாதம் வாங்க தானே வந்தோம், சண்டை போட வரலையே. அங்கிள், நீங்க இங்க கல்யாணத்துக்கு வராம இருந்தது பெரிய குறையா தான் இருந்தது. இப்போ நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அந்த குறையும் போயிடும். ஆ? அந்த தமிழ் செல்விதா என்ன கெட்ட சக்தின்னு சொல்லிட்டா இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கெட்டவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரீங்க? போங்க போங்க. ப்ளீஸ் அங்கிள், நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். நடந்ததை நீ மறக்கலாம், உன் புருஷன் மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. மாப்பிள்ளை சொத்தை மாத்தி உன் பேர்ல எழுதுனது தப்பு. இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமா இருந்த உன்னை பொண்டாட்டியாவும் உங்க அப்பனை மாமனாராவும் இவரு வேணாலும் ஏத்துக்கலாம், ஆனா உங்களை என்னால மனுஷனாவை ஏத்துக்க முடியாது, ஆசீர்வாதமும் பண்ண முடியாது. பரவாயில்ல விடுங்க அங்கிள், நீங்க ஆசீர்வாதம் பண்ணலனாலும் நாங்க செய்ய வேண்டியதை செய்வோம். பரவாயில்ல வா. என்னங்க? அம்மா உஷா, மாப்பிளைக்கு வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்து கொடு. அம்மா, அவருக்கு எந்த பழக்கமும் இல்லம்மா. அம்மா சாப்பாடு சூப்பர்மா. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என்ன சிக்கன்ல தான் கொஞ்சம் காரம் அதிகமா இருந்துச்சு. ஐயோ, உங்க மாமாவுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் மாப்பிள, இல்லைன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாரு. என்னம்மா அப்பா வேணும் காணோம்? கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா அந்த கடைக்காரங்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு தான் வருவாரு உங்க அப்பா. அந்த கடைக்காரன் பாவம் இவரை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்க ஓடுறான். அம்மா, இருந்தாலும் நீங்க அப்பாவை ரொம்ப ஓட்டுறீங்க. ஆமா, அக்கா எப்படி இருக்காங்க? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? வாழ்க்கையில கெட்ட நேரம் வரலாம், ஆனா கெட்ட நேரத்துலதான் அவ வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. புருஷன் கூடதான் அவ நிம்மதி இல்லாம வாழ்ந்தா. ஏன்னா அப்படி ஒரு புருஷன் அவளுக்கு கிடைச்சா. ஆனா பெத்த பொண்ணு நிக்கிதா கூட தமிழ அழவச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுல யாரும் இல்லாதப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? தமிழ் தனியா இருந்திருக்கா. நிக்கிதா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பாசமா வாமா சாப்பிட வான்னு கூப்பிட்டுருக்கா. உடனே நிக்கிதா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கத்தி எடுத்து கிட்ட வராத, பக்கத்துல வந்தா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கா. நிக்கிதா செஞ்சதை பார்த்து தமிழ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காமா. ஐயோ, என் பொண்ணு இப்படி பண்றாளேன்னு அப்படியே அழுதுருக்கா. நிக்கிதாவுக்கு அப்படி ஒரு மூர்க்க குணம் வந்ததுக்கு காரணம் அந்த சண்முகநாதன் தான். அந்த ஆளுதான் அவ மனசுல விஷத்தை ஏத்தி இருக்கா. அம்மா, அந்த ஆள் ஏன் இன்னும் கௌதம் வீட்லயே இருக்காரு? என்ன பண்றது, அந்த கௌதம் குணம் அப்படி. வாயை திறந்து யாரையும் தப்பா சொல்ல மாட்டான், யாரையும் வீட்டு விட்டு போகணும் சொல்ல மாட்டான். அது அந்த ஆளுக்கு ரொம்ப சௌரியமா போயிடுச்சு. அம்மா, நிகிதாவை இப்படியே விட்டா சரியா வராது. உடனே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். மாப்ள, நிக்கிதாவை அங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. நாம அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்கலாம். இல்லம்மா, தமிழோ நம்மளோ சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இப்ப நிகிதா இல்ல. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். சரி, இத பத்தி நான் யோசிக்கிறேன். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு உஷா. நானும் அம்மாவும் கௌதம் வீட்டுக்கு போய் நிகிதாவை பார்த்து பேசட்டுமா? இதுவும் நல்ல யோசனை தான். அதுவும் இல்லாம கௌதமுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. அடேங்கப்பா, பொண்டாட்டி இறந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டாரா? பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிரும் போல இருக்கே. அட சும்மா இருமா,
நல்ல பையன், நல்லா இருக்கட்டுமே. ம். அதோட கௌதம் பொண்டாட்டி கீதாவும் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஓ சரி, அப்புறம் என்ன அம்மா, நம்ம 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாமா? ஆ, என்னங்க சொல்றீங்க? போயிட்டு வாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா அந்த சண்முகநாதன் இருக்கும்போது மட்டும் போயிடாதீங்க. வைத்தெரிச்சல்காரன் உங்க 2 பேரையும் உள்ளவே சேர்க்க மாட்டான். இத்தனை நாளா இந்த வீட்டுல உட்கார்ந்ததுக்கும் பொண்ணு கொடுத்துட்டு உட்கார்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது புத்தகக்கார மாதிரி வந்தேன். ஆனா இப்போ சொந்தக்கார மாதிரி ஆயிட்டேன். மாப்பிள்ள சரியான பேக்கு. நான் என்ன சொன்னாலும் நான் என்ன செஞ்சாலும் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா நான் தான் பொண்ணை கொடுத்து சொத்துக்கெல்லாம் அதிபதியாய் மாமனார் ஆயிட்டேன்ல. முதல்ல அந்த சண்முகநாதனை ஒழிக்கணும்.